புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்தேர்வு முறையில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்களுக்கான தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்பார்த்ததை விட தேர்ச்சி விகிதாசாரம் அதிகரித்துள்ளதை எமது அமைப்பு பாராட்டுகிறது. மாணவர்களின் இத்தேர்ச்சிக்கு உழைத்த ஆசிரிய பெருமக்கள் மற்றும் கல்வித்துறை இயக்குனர், இணை இயக்குனர் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்ச்சிக்கு கல்வித்துறை செல்வன் வழிநடத்திய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மேதகு துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர் உள்ளிட்டோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எனினும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி விகிதாச்சாரம் குறைந்துள்ளது. மேலும் குறிப்பிட்ட சில பாடங்களில் மட்டும் குறிப்பிட்ட சில பள்ளிகளில் மாணவர் தேர்ச்சி குறைந்துள்ளது. இதற்கு பள்ளிகளில் தகுதியான ஆசிரியர்கள் இல்லாததே காரணம் என எமது அமைப்பு குற்றச்சாட்டை முன்மொழிகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்த புதுச்சேரி அரசு சிபிஎஸ்இ பாடமுறை மற்றும் தேசிய கல்விக் கொள்கை முன்மொழிந்துள்ள சிஐடிஇடி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்காததே இதற்கு காரணம் என எமது அமைப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. 67 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய சபரிராயலு பள்ளியில் 45 மாணவர்கள் அறிவியல் பாட வகுப்பில் தோல்வியடைந்துள்ளனர். இதேபோல பல பள்ளிகளில் மாணவர்கள் தோல்வி எதிரொலித்துள்ளது. மேலும் பல தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ தேர்வெழுதிய அரசு பள்ளி +2 மாணவர்களை பார்த்து எழுத அனுமதிக்கப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டையும் பரவலாக கூறி வருகின்றனர். இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் சிபிஎஸ்இ பாடமுறைக்கு இன்றும் மாணவர்கள் கடுமையாக எதிர்ப்பு மனநிலையில் உள்ளனர் என்பதனை அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அதிக தேர்ச்சி விகிதத்தில் வெற்றி பெற்று விட்டோம் என்று மார்த்தட்டி கொள்வதை விட உண்மையாக ஆராய்ந்து மாணவர்களின் மனநிலை உணர்ந்து மாணவர்கள் விரும்பும் கல்வியை படிக்க அவர்களுக்கு வழிவகை செய்ய அரசு முன்வர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு மறு மதிப்பெண் ஆய்வு கோரிக்கை வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் தகுதியான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தேர்ச்சி விகிதாச்சார வெற்றியின் பின்னால் பல ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்த பல ஆசிரியர்கள் பணி செய்த பள்ளிகளில் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளதாக அறிகிறோம். ஆனால் தற்போது ஆசிரியர்கள் ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக கூறி வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களை மீண்டும் பணியமர்த்த அரசு முன்வர வேண்டும். ஆசிரியர் பணியை ஒப்பந்த அடிப்படையில் அமர்த்துவது தவறு என்பது நியாயமாக இருந்தாலும் இந்த ஆண்டு காலம் அரசு பள்ளியில் பணி செய்தவர்கள் இன்று ஒப்பந்தம் முடிந்ததாக நீக்கப்பட்டால் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். எனவே அரசு அவர்களை மீண்டும் பணியமர்த்தி உதவ வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் என புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார்.